ஒரு குரூப் ஆஃப் டூரிஸ்ட்டு தீவை சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே ரிவர் சைடில் போட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ரிவரில் மனுஷங்களை சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ராட்சச முதல்ல வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அதுக்கிட்ட இருந்து உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா, எத்தனை பேர் உயிரோட தப்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு த்ரில்லான ஸ்டோரியை சொல்லக்கூடிய படம் தான் 2007 ரிலீஸ் ஆன ரோக். இந்த படத்தோட முழு கதையை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தீவை காட்டுறாங்க. அங்கே ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவரில் ஒரு காளை மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக போகுது. அப்போது அது தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பெரிய முதலை அதை அப்படியே முழுங்கிட்டு போயிடுது. அப்படியே கட் பண்ணால் இங்கே ஒரு ரிப்போர்ட்டரை காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம படத்தோடைய ஹீரோ. பேர் பீட். இவரோட வேலையே பல ஐலாண்டுக்கு போய் அங்கே இருக்கிற புது புது விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வர்றது தான். அந்த மாதிரி தான் இந்த ஐலாண்டுக்கு முதலைங்களை பற்றி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வந்திருப்பாரு. அப்படி இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாமே விசாரித்து பார்த்ததுல அவங்க சொல்கிறது என்னன்னா, இங்கே ஒரு பெரிய முதலை வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த முதலை கிட்ட யார் மாட்டிக்கிட்டாலும் அவங்கள அதை சாகடிச்சிரும். மனுஷங்களே சாப்பிட்ற அளவுக்கு அது பயங்கரமான ஒரு உயிரினம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. அதனாலேயே அதை நாங்கள் யாருமே பார்க்க மாட்டோம், அந்த லேக்குக்கே போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 30 அடிக்கு இருக்குமா. அந்த அளவுக்கு அவங்க நம்ம ஹீரோவே பயம்படுத்தி விட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் அசர்ற ஆளே கிடையாது. அங்கேருந்து போட்டு ரெடியாக இருக்குது ரிவரில் போகிறதுக்காக. அந்த போட்டில் இவரும் ஏறிக்கிறாரு. அந்த போட்டில் ஒரு லேடி தான் அந்த போட்டை கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க தான் நம்ம படத்தோடைய ஹீரோயின் கேட்டு. போயிட்டு இருக்கும்போதே சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே அந்த லேக்கில் இருக்கிற முதலைங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு, இந்த முதலைங்க எல்லாமே 10லேருந்து 20 அடி வரை இருக்கும். இதுங்க எல்லாமே மனுஷங்களை சாப்பிடாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா 30 அடிக்கு ஒரு முதலை இருக்குது. அந்த முதலை மனுஷங்களை பாட்டாக கடிச்சு சாப்பிடும் அப்படின்னு பயன்படுத்திகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பயந்து போக அப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம பெரிய போட்டில் போகிறதுனால நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது. அதனால அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம சும்மா சுற்றி பார்த்துட்டு மட்டும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க இருக்கிறது சேஃப் ஜோன் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் மட்டும்தான் அந்த டேஞ்சர் ஜோன் வரும். அந்த ஜோனுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க, யாருக்குமே அலோடு கிடையாது. அதனாலேயே இந்த சேஃப் ஜோனுக்குள்ளேயே சுற்றி பார்த்துட்டு போகிறது தான் இவங்களோட வேலையே. இவங்க இப்படி இந்த முதலைங்களை பற்றின ஸ்பெஷலான விஷயங்களை பற்றி சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கும்போது 2 பேர் ஒரு போட்டில் வந்துட்டுருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு தான். இங்கே வாத்து பறவைங்களை வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கானுங்க போல். அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறானுங்க. நம்ம ஹீரோயினும் இந்த போட்டை எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி காமிச்சிட்டே வந்துட்டு இருக்க அந்த சைடில் இருந்து ஒரு புகை வர்றதை பார்த்துடுறாங்க. அங்கேருந்து புகை வருது அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க டேஞ்சரில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் அங்கே ஒரு புகையை எழுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த புகை வர சைடு பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோன் கிட்டேருந்து தான் வருது. இவங்களுக்கு வேறு வழி இல்லை, அங்கே யாரோ ஆபத்தில் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போட்டை அந்த பக்கமாக திருப்பி டேஞ்சர் ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா சேராக இருக்கக்கூடிய தண்ணி கிட்ட வந்துடுறாங்க. அங்கே ஒரு போட்டு கவுந்து கிடக்கு. அங்கே யாராவது இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்க்குறா. ஆனால் யாருமே இல்லை. அப்போ அந்த போட்டை ஏதோ ஒரு முதல்ல அட்டாக் பண்ண மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிறா, இந்த பெரிய முதல்ல தான் இது அட்டாக் பண்ணியிருக்கு, நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த போட்டை திருப்புறதுக்கு பார்க்குறா. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஒரு பெரிய முதல்ல இந்த போட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாருமே அலறாங்க. அந்த முதல்ல அட்டாக் பண்ணதில் இந்த போட்டுக்கு அடியில் ஒரு ஓட்டையே விழுந்துச்சு. அதிலிருந்து தண்ணி மேலே வந்துட்டுருக்கு. இப்போ அந்த போட்டும் கொஞ்ச நேரத்திலே முழுங்க போகுது. இவங்க என்ன சொன்னாங்க, இந்த போட்டுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை அடித்த ஒரே அடியிலே இந்த போட்டு உடஞ்சி தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருந்தோம்னா அந்த போட்டு முழுங்கிடும். அதனால இங்கே பக்கத்தில் இருக்க நிலத்துக்கே நம்ம போயிடலான்னு சொல்லி அந்த கரையோரமாக அவங்க போட்டை நிப்பாட்டி இவங்க இறங்கிடுறாங்க. இவங்க இருக்கிற இடம் சுற்றியுமே தண்ணி தான் இருக்குது. ஸோ வசமாக இங்கே மாட்டிக்கிட்டாங்க. அப்போது அங்கே இருக்கிற டூரிஸ்ட் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் தைரியமாக இருங்க, இங்கேருந்து தப்பிச்சிடலாம். அவங்க வச்சிருக்கிற ரேடியோ மூலிமா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சிக்னல் கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் பயப்படாமல் தைரியமாக தான் இருக்காரு. ஆனால் மற்ற டூரிஸ்ட் எல்லாமே பயந்து போயிருக்கானுங்க. சரி, இதுக்கு மேலே அந்த சேரான இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம இங்கேருந்து மலைக்கு மேலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அந்த நேரம் தான் நம்ம ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்களே, அவனுக்கு போட் எடுத்துகிட்டு இந்த பக்கமாக சுற்றிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோயின் இந்த பக்கமாக வராதிங்கடா, இங்கே முதல்ல இருக்குது அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அவங்களுக்கு முதல் கேட்கல. அதுக்கப்புறமா அவங்க புரிஞ்சுக்கிட்டு போட்டு திருப்பிட்டு வரலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த முதல்ல அவங்க போட்டையுமே அட்டாக் பண்ணிடுது. இவங்க போட்டாவது பரவாயில்ல, பெருசாக இருந்தது. ஆனால் இவனுங்க சின்னதுனால அந்த போட்டை அடித்த ஒரே அடியிலே மூழ்கி போச்சு. அதில் ஒருத்தன் மட்டும் தண்ணியில் நீந்தி இந்த பக்கமாக கரைக்கு வந்துடுறான். ஆனால் இன்னொருத்தன் என்ன ஆச்சுன்னே தெரில. அப்புறம் தான் தெரியுது, இன்னொருத்தன் அதுக்குள்ளேயே மூழ்கி போயிட்டான். அவனை அந்த முதல்ல கடிச்சு கொதறி அந்த இடத்துல சாகடிச்சிடுது. இதை பார்த்து இவங்களால தாங்கிக்க முடியல. ஆனால் இன்னொருத்தன் மட்டும் இங்கே தப்பிச்சு வந்துட்டான். இவங்க அங்கேயே இருக்க
போக போக இருட்டும் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த சேரான இடத்துல இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த நிலத்துக்கு அந்த சைடு நம்ம போயிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு ஆபத்து. ஏன்னா நடுவில் லேக் இருக்குது. யாரோ ஒருத்தர் நீச்சல் அடித்து அந்த பக்கமாக போயாகணும். அப்போ தான் அங்கேருந்து கயிறை கட்டி இங்கே ஒரு மரத்தில் கட்டிட்டோம் அப்படின்னா இந்த கயிறு மூலியமாகவே நீங்கள் இங்கேருந்து அங்கே வந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் மட்டும் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே அப்போது தயங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டே நானே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ரொம்ப ஆபத்து. அது வந்து இருட்டான டைம் வேறு. அந்த டயத்தில் அவன் லேக்குக்குள்ளே போனான் அப்படின்னா அந்த முதல்ல எப்போ வரும்னே தெரியாது. ஆனாலுமே அவன் ரிஸ்க் எடுத்து நான் அந்த பக்கம் போய் கயிறை கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த ஐடியா என்னதான் கேட்குறதுக்கு நல்லா இல்லைனாலும் வேறு வழி இல்லை அப்படின்றதுனால இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோ அந்த லேக்குக்குள்ளே இறங்கி நீச்சல் அடித்து இந்த பக்கமாக வந்துடுறான். வந்துட்டு அங்கே இருக்கிற மரத்தில் அந்த கயிறை கட்டி விட்டுறான். இப்போது 2 சைட்லேயுமே கயிறு கட்டப்பட்டிருக்கு. அது வழியாக ஈஸியாக இந்த பக்கமாக வந்துடலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நிற்கிறாங்கல்ல நம்ம ஹீரோயின் இந்த டூரிஸ்ட்லாம் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க இருக்கிற இடமும் மூழ்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே ஃபாஸ்ட்டாக அந்த கயிறு வழியாக அந்த பக்கம் போய் ஆகணும் அப்படின்றதுனால இப்போ ஒவ்வொருத்தரும் அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா பெரிய முதல்ல இவனை வந்து அப்படியே அட்டாக் பண்ணுது. அவ்வளோதான். அந்த இடத்துலயே அவனையும் கடிச்சிட்டு அங்கே இருக்கிற அந்த மரத்தையுமே அதே உடச்சி விட்டுருது. அந்த மரம் உடஞ்சதுனால கயிறும் கீழே விழுந்து இந்த கயிறில் ஏறி வந்துட்டு இருந்த அவங்களுமே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஆனால் பாவம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை அந்த முதல்ல சாகடிச்சிருது. இப்போ தண்ணிக்குள்ளே விழுந்தாங்கல்ல இந்த டூரிஸ்ட் எல்லாமே நீச்சல் அடித்து மறுபடியும் அவங்க நின்று அந்த கரைக்கே வந்துடுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. தண்ணி வேற மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நேரம் ஒருத்தன் தண்ணிக்கு பக்கத்தில் போய் உட்காந்துருக்கான். அங்கே உட்காந்தா முதல்ல வரும்னு தெரியும். ஆனாலுமே அவன் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல அந்த முதல்ல அவனை கடிச்சு தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போகுது. அவனும் கத்தி பார்க்குறான். எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல அவனை பீஸாக கடிச்சு கொன்னுடுது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் அங்கே இருக்கிற டூரிஸ்ட்டுக்குமே ரொம்பவே பயம் வந்துடுது. அதுலேயே அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு அந்த முதல்ல நம்மளை ஒவ்வொருத்தராக தான் வேட்டையாடுது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம தப்பிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அப்போது ஒரு ஐடியா தோணுது. அதாவது நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பான்ல, அவன் வேட்டையாடி வச்சிருந்த அந்த வாத்து இருக்கும். அந்த வாத்து எல்லாமே இறையா பயன்படுத்தி அதை அந்த முதல்ல கண்டிப்பாக சாப்பிட வரும். அப்படி சாப்பிட வரும்போது நம்ம எல்லாருமே இந்த பக்கமாக அதை திசை திருப்பிட்டு அந்த கரைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வேட்டையாடின வாத்து எல்லாத்தையுமே ஒரு கொக்கியில் மாட்டி அந்த கொக்கியை வந்து கயிறில் கட்டப்பட்டு அப்படியே அந்த கல்லில் கட்டிடுறாங்க. ஸோ கட்டிட்டு அந்த கொக்கியுமே வந்து தண்ணிக்குள்ளே போட்டுடுறாங்க. அந்த முதலையும் அந்த வாத்தை நோக்கி வருது. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஒவ்வொருத்தராக போங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக இந்த பக்கமாக வந்து அந்த கரையை நோக்கி போயிட்டுருக்காங்க. என்னதான் அதை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அந்த முதல்ல ரொம்ப பெருசு அப்படின்றதுனால அந்த கொக்கியவே அவுத்துட்டு அந்த வாத்தை எடுத்துகிட்டு அது பாட்டு உள்ளே போயிடுது. இப்போ அந்த முதல்ல எங்கே இருக்குன்னே தெரியல. இவங்க தண்ணியில் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே பதட்டத்தில் அப்படியே ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க அந்த கரைக்கு. ஏன்னா முதல்ல எப்போ வரும்னே தெரியாது. இப்போ கடைசியாக நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அந்த பக்கம் போயிட்டுருக்க. நம்ம ஹீரோ இந்த சைடு தான் இருக்கான். இன்னும் இந்த கரையிலே தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த கரைக்கு போகும்போது அந்த முதல்ல நம்ம ஹீரோயின் நோக்கி வரதை நம்ம ஹீரோ பார்த்துடுறான். இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போது அங்கே முதல்ல வருதுன்னு கத்துறான். அதுக்குள்ளேயே அந்த முதல்ல அந்த ஹீரோயினை கடிச்சு அப்படியே கூட்டு போயிடுது. இவனும் தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த முதல்ல போகிறத அப்படியே துரத்திக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு நாய் வளர்த்துருப்பாங்க. அந்த நாய் ஒரு குகை பக்கத்தில் போயிட்டுருக்கோம். அந்த நாயை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவும் போயிட்டுருக்கான். ஏன்னா ஹீரோயினை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி டக்குன்னு பார்த்தா அந்த நாயை காணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே குகைக்குள்ளே அந்த நாய் இருக்குது. சரின்ட்டு இவனும் அந்த குகைக்குள்ளே போகிறான். அங்கே பார்த்தா நிறைய பேர் செத்த பணமாக கிடக்காங்க. இந்த முதல்ல என்ன பண்ணுன்னா அங்கே வேட்டையாடின மனுஷங்களை இங்கே தான் கொண்டு வந்து வச்சு சாப்பிடும் போல். ஸோ அதோட இடம் தான் இது. சும்மாவே நம்ம ஹீரோ பயந்துட்டு இருந்தார். இப்போ இதெல்லாமே பார்த்தோன்னே இன்னுமே பயமாயிடுது. சரி இப்போ ஹீரோயினை காப்பாற்றினா அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போது ஒரு இடத்துல ஹீரோயினை பார்த்துடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அடிபட்டு அங்கே மயங்கி போய் கிடக்காங்க. அவங்கள தூக்கிட்டு எப்படியாவது வெளியே வந்துடணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அந்த நேரம் அந்த நாய் இங்கேருந்து குகையிலேருந்து பயந்து போய் ஓட ஆரம்பிக்குது. அப்போது அவர் புரிஞ்சுக்கிறாரு அந்த முதல்ல இங்கே தான் இருக்குன்னு சொல்லி. அதுக்குள்ளே அவரும் மேல் பகுதிக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினையுமே மறைச்சி வச்சிடுறாரு. இப்போ அந்த முதல்ல என்ன பண்ணுது, ஓடி போச்சுல, அந்த நாயவே கடிச்சு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோவும் மூச்சை பிடிச்சிக்கிட்டு மேலே அட்டு இருந்துகிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் இந்த முதல்ல வந்து தூங்கி தானே ஆகணும். அப்போ இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதே மாதிரி அந்த முதல்ல அங்கே தூங்க ஆரம்பிக்குது. இவனும் இதாண்டா சான்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே மெதுவாக சைலண்ட்டாக நடந்து போகிறான். போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கே தூங்கிட்டு இருந்த முதலையை காணோம். அவ்வளோதான், நம்ம உயிரும் போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும்போது
அதுக்குள்ள அந்த முதல இவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவனும் அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின தூக்கிட்டு பக்கத்துல ஒரு கேப் மாரி இருக்கு. 2 பாறைக்கு நடுவுல சின்ன கேப் மட்டும் இருக்கு. அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த முதலையும் இவன கண்டுபிடிச்சு அதுக்குள்ள வர பாக்குது. ஆனா அது ரொம்பவே பெரிய சைஸா இருக்கிறதுனால அதுக்குள்ள வர முடியல. ஆனாலுமே அது அந்த பாறையவே உடைச்சுக்கிட்டு வர ட்ரை பண்ணுது. இப்போ அதை எப்படியாவது திசை திருப்பி விட்டு நம்ம போயிடலான்னு சொல்லி அது வேற பக்கமா போகும்போது இவன் மட்டும் வெளியே வரான் அந்த பாறையில இருந்து. நம்ம ஹீரோயின் அந்த பாறைக்கு நடுவுல தான் இருக்காங்க. ஆனா அது அந்த முதலைக்கு தெரியாது. அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இப்போ அந்த முதலையும் வந்துட்டே இருக்கு. இவனும் மேல் பகுதிக்கு போய் பார்க்குறான். ஆனாலுமே அந்த முதலை விடுற மாதிரி தெரியல. நிறையவே அடிபட்டுருச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போராடியே ஆகணும். வேற வழி இல்லை. அதை எதிர்த்து நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அந்த சமயம் நம்ம ஹீரோவை துரத்துறதை விட்டுட்டு ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அந்த முதல்ல ஹீரோயினை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே பயப்படுறாரு. எப்படியாவது அந்த முதலையை அது போகிறதுக்குள்ளே நம்ம பக்கம் வர வைக்கணும்னு சொல்லி கல்லை தூக்கி போடுறாரு. அதை பார்த்துட்டு அந்த முதல்ல நம்ம ஹீரோ பக்கம் மறுபடியும் வருது. ஒரு கட்டை எடுக்கிறாரு. அந்த கட்டையோட முனையில் ஷார்ப் ஆக்கிட்டு இதை வச்சு சண்டை போடலான்னு சொல்லி தயாராக இருக்காரு. இப்போ அந்த கட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பாறையில் சாஞ்சு உட்காந்துருக்கான். எப்படியும் சாக தான் போகிறான். நம்ம சாகிறதுக்குள்ளே இந்த முதலையாவது சாகடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சாஞ்சு உட்கார அப்படியே அவன் கட்டையுமே நீட்டிட்டு உட்காந்துருக்கான். இந்த நேரம் அந்த முதல்ல வேகமாக வந்து அவனை கடிக்க வருது. அந்த கடிக்க வந்ததில் அதோட முகத்திலேயே அந்த கட்டை குத்தி அதை வந்து அந்த இடத்துலயே சாகடிச்சிருது. ஆனால் அந்த முதல்ல அந்த பாறையை தான் கடிச்சிருக்கு. அதனால நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ அந்த பாறைக்கு நடுவில் இருந்ததுனால அவன் மேலே அந்த கடி எதுவுமே படலை. ஸோ அது பாறையை தான் கடிச்சிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஷார்ப்பான கட்டை நம்ம முதலையோட தலையில் இறங்கினதுனால அது அந்த இடத்துல செத்து போயிடுது. ஒரு வழியாக அந்த முதலையை சாகடிச்சிட்டான் நம்ம ஹீரோவால் நம்பவே முடியல. நம்ம ஒரு முதலை சாகடிச்சிட்டோன்னு சொல்லி சரி இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டு அப்படியே ஹீரோயினையும் தூக்கிட்டு அந்த குகையிலேருந்து வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா அங்கே ரெஸ்கியூ டீம் வந்துருச்சு. மற்ற டூரிஸ்ட்டுமே சேஃபாக தான் இருக்காங்க. அவ்வளோதாங்க, அப்படியே அவங்கள கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நியூஸில் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட்டாக வந்த ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு முதலை கொன்று இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி தான் ஃப்ளாஷ் நியூஸாக வந்திருக்கு. ஸோ அதோட இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய மூவிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பல சுவாரஸ்யமான படங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then signing off.